என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ரெடி? ஓகே, என்னோட நீங்க சத்தமா பாடணும். ரெடி? அப்படியே ரெடியா இருங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி எப்படி அசையணும், அப்படியே நிக்க கூடாது. ஓகே, சூப்பர். வேணா பக்கத்துல இருக்கோம், கையை பிடிச்சுக்கோங்க. நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன் கண்ணீர், தேவன் நீர் நகைக்கிறேன். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீ பாடுங்க பார்ப்போம். அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்று பாடுங்க பார்ப்போம். அடைத்ததின் அப்படியே கொஞ்சம் அசைங்க. இன்று நான் கற்றுக்கொண்டேன், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். கொஞ்சம் ஆடுறீங்களா? சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் மேல இருக்கும் பாடுவோம். முற்று நின்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். தராரீரரா அப்படியே கமா தராரீரரா அப்படியே ஸ்டாண்ட் அப்படியே நிக்கிறோம். கொஞ்சம் ரைட் ஆசிங்கமா தீரரா ரீரரா. Give it up for the entire band of musicians. என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? 4 1 2 3 4. தகப்பன் அல்லவோ மீன் கேட்டா பாம்பை தருவீரோ, தகப்பன் உம்மிடம் தயவொன்றை கேட்கிறேன், வேறென்ன எனக்கு ஆசைவும் தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசைவும் ஜனங்களை அது தோட வேண்டும். கேட்பதில் தவறினை சித்தப்படி கேட்கிறேன், நீ தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். அப்படியே என் கூட சேர்ந்து பாடுங்க. கொஞ்சம் அப்படியே நிக்க வேண்டாம், கொஞ்சம் அப்படியே சைட்ல அசைங்க, அடுத்தவங்களோட கையை பிடிக்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே மனசுல கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ரெடி? 3 4. மனதின் ஆழங்கள் நீர் ஒருவர் அறிந்திருக்கின்றீர், அழங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன், பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமல் பக்கங்களை பார்க்கிறேன், அகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர். பாருங்களா, நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நான் நினைக்கும் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். பாடுவோம். அடைத்ததின் காரணம் மேல இருக்கவங்க பாடுங்க. இன்று நான் கற்றுக்கொண்டேன், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர்.
திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அடைப்பதன் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். அடைப்பதின் காரணம் சொல்லுங்க, இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஒரு கப்பல் எனக்கு தெரியும், எத்தனையோ வருஷமா அவங்க குழந்தைக்காக காத்திருந்து IVF பண்ணி இது பண்ணி அது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் 15வது வருஷத்துல God gave them 2 twins. தேவன் நடக்காத காரியங்களை நடப்பிக்கிறவர். நம்ம நிறைய பேர் கோவப்பட்டு, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, நீர் அப்படி இருக்கிறீரா, இப்படி இருக்கிறீரா, என் கூட இருக்கிறீரா, எவ்வளோ கேவலமான மனுஷர் நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றோம், திட்டுறோம். நிறைய நேரத்தில் திட்டுறோம். R.C. Sproul அப்படிங்கிற ஒரு 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 வேத வல்லுனர், ஒரு தியாலஜிஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு. தேவனை முழுமையாய் விசுவாசிப்பவர்கள், தேவனை முழுமையாய் அறிந்தவர்கள் எந்நேரம் சிரித்து கொண்டே இருப்பார்களாம். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்வார். பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க, தேவன் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்வார். ஆமென். யோபு புஸ்தகத்தாலும் நீங்களா வாசிருக்கீங்களான்னு தெரியும். யோபு எங்க இருக்கு, புதிய ஏற்பாடுல இருக்கா, பழைய ஏற்பாடுல இருக்கா? ஏர் சூப்பர்ப்பா, கை தட்டிக்கோங்க உங்களுக்கு. வெரி நைஸ். யோபு புஸ்தகத்துல கடைசி சாப்டர் வரும்போது அவன் சொல்லுவான், ஆண்டவரே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சேன், எல்லா நஷ்டத்தையும் அனுபவிச்சேன், எல்லாத்தையும் நீர் எனக்கு என்ன பண்ணிரு, எல்லாத்தையும் இது பண்ண, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் சொல்லுவான் கடைசியா, இதில் எல்லாவற்றிலும் நீர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டேன். காலம் கஷ்டம் வரும்போது அறியாத வார்த்தைகளை வைத்து நான் அலப்பினேன் அப்படின்னு சொல்றேன். அலப்பினேன்னா என்ன தெரியுமா? நமக்கு டென்ஷன் ஆகும்போது கஷ்டமா பேசுவோம் பார்த்தீங்களா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, அதெல்லாம் இனிமேல் ஆண்டவர் பார்த்து சொல்லாதீங்க. ஆமென். ஆண்டவர் என்றைக்குமே நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் செய்கிறவர். உங்களுக்கு தேவனை குறித்த கேள்விகள் இருந்தா, உங்களுடைய வாழ்க்கை குறித்த கேள்விகள் இருந்தா, ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் இருக்க கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். ஏற்ற வேலை வரும், அந்த வேலையில் தேவன் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஆமென். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் ஆண்டவருடைய கருத்தை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் தான் நம்முடைய கருத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் உங்களுடைய கருத்தை பிடிச்சதுனால தான் நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த கான்சர்ட்லாம் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உன் கரங்கள் நான் பிடித்தால், என் கைகள் நீர் பிடித்தால், போகும் தூரம் எல்லாம் அழகாகும். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ரெடி? பாடுங்க பாப்போம். விடை அறியா காலங்கள் தினம் புரியா. சூப்பரா பாடுறீங்கப்பா. எந்த நீங்களே பாடுறீங்களா? விடையறியா காளைகள், தினம் புரியா கவலைகள், வஞ்சனைகள் ஏதுமின்றி உண்மை சொல்கிறேன். கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன், கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் வாசம் புரியாத, கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன், உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். பாடுங்க பாப்போம். ஓ சொல்லுங்க, ஆண்டவரே என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க. ஓஹோ பகலினில் தொலைந்தே நெஞ்சிலாம் இரவினில் கரைந்தே உம்
கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும். என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும். கரங்கள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலா. என் கைகள் சொல்லுங்க பாப்பா. போகும் போகும் தூரம் எல்லாம். மேல இருக்கவங்க பாடுறீங்களா? கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன் கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவன் கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன் உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலா. சொல்லுங்க. என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவா. இந்த உண்மை என்று நடந்தால் நிலமெல்லாம் நிலவாகும். என் கைகள் நீர் பிடித்தால் போகும் தூரம் அழகாகும். போகும் தூரம் எல்லாம் அழகாகும். என் பாதை என் இயேசுதான் கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் எந்தன் பாசம் பாடுங்க போப்போம். என் கைகள் கூட நடந்து செல்லும் பாதை சுவடும் என் எல்லாம் புரிந்தும் உண்மை புரிந்தும் தைரியமே என் இயேசுதான். Oh, come on, sing it. Oh. என் கைகள் நீர் பிடித்தால் நிலமெல்லாம் நிலவாகும். போகும் தூரம் எல்லாம் அழகாகும். ஆண்டவரோட கையை மட்டும் நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னா நம்ம அநேக பேர் பிடிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் தான் நம்ம கையை அழகாக என்ன பண்ணுறாரு. அதனால தான் நம்மளால டெய்லி மூன் வாக் பண்ண முடியுது. உண்மைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவருடைய கரத்தை நீங்கள் அழகாக பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களுடைய கரத்தை ஆல்ரெடி பிடிச்சிக்கிட்டு இருக்கார். இன்னும் பெரிய காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஆமென். எத்தனை பேருக்கு இங்க மனசுல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? எல்லாம் நல்லா இருக்கா? பக்கத்துல பார்த்து கேளுங்க பாப்பா, எல்லாம் நல்லா இருக்கா? மேல இருக்கவங்க எல்லாம் சைலண்டா இருக்கீங்களா? அப்படியே பக்கத்துல பார்த்து கேளுங்க பாப்பா, எல்லாம் நல்லா இருக்கான்னு கேளுங்க. அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஒருத்தன் பிரியாணி போடுறவனுக்கு ஒருத்தனுக்கு சென்னையில் பிரச்சனை, கோயம்புத்தூரில் ஒருத்தன் கடன் நடத்துறவனுக்கு பிரச்சனை, காலேஜ் போகிற பையனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை. பாஸ்டர் எங்கே சுற்றி பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு. நான் ஒரு வாக்கியம் வாசித்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே இருக்க கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நிரம்பி வலியும் போது இந்த குப்பையை கொண்டு போய் அப்படியே எல்லா இடத்துக்கிட்டையும் கொட்டிக்கிட்டு இருக்கோம். காலையில் பார்த்தா அம்மா நீ கொஞ்சம் வச்சுக்க, அப்பா நீ வா, நீ நாங்கள் சும்மா இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே தூக்கி ஒரு லம்பா ஒன்று கொட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மாப்பிள்ளை நேற்று நைட் என்ன தெரியுமா நடந்தது, அவன் கேட்பான், ஐயோ ஆரம்பிச்சிட்டான் திரும்ப. இப்படி அநேக மக்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு போய் அடுத்தவங்க கிட்ட கொட்டுறதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நிப்பாட்டுங்க. மனைவிகள் பக்கத்து வீட்டு ஆண்டிகள் இடத்துல போய் உங்களுடைய கவலைகளை சொல்லுவதை நிப்பாட்டுங்கள். பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க. பார்த்தாங்க புருஷங்க, என்னை தவிர்த்து உன் பிரச்சனை வேற எங்கேயும் சொல்லாத, ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆமேன். சங்கீதம் 42:5 சொல்லுகிறது, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், நெஞ்சே நீ ஏன் தேங்குகிறாய், தேவன் மேல உன்னுடைய நம்பிக்கை வை. Put your hope on the Lord. ஆண்டவர் உனக்காய் காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். நிறைய பேர் கையை வெட்டிக்கிட்டு அந்த கையோட ரத்தத்தோட எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எல்லாமே நடக்கும். வாலிப வயசுல எல்லாமே நடக்கும். ஒருத்தர் கேட்டார், பிரதர் நீங்க எத்தனை பிரேக்கப் குள்ள போனீங்க இந்த மாதிரி பாட்டில் எழுதுறதுக்கு? நீ வாராசா உனக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன். என் மனைவி வீட்டு நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். இவர் வந்து கேட்கிறார் மனைவி வீட்டு, உங்க ஹஸ்பண்ட் எத்தனை பிரேக்கப் குள்ள, குடும்பத்துல பிரச்சனை உருவாக்குறதுக்குனே சில பேர் வரானுங்க வீட்டுக்கு. ஸோ மனசுல இருக்க எல்லா காயத்தையும் தேவன் ஆற்றுவார். அவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். என்னையோட இந்த பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து பாடுங்க. என்ன அப்படி பாடுங்க.
பாடுறீங்களா? சொல்லுங்க பாப்போம். மனசுல கை வச்சு மனசின் உள்ளே, மனசின் உள்ளே ஓரோசை பேசுதோ, வாழ்வின் கசப்பை மீண்டும் நினைக்குதோ, மறந்திடு என்று மறக்க மறுக்குதோ, இயேசுவை நெஞ்சம் உதறி தள்ளுதோ, மனசே மனசே. பாடுங்க மனசை கை வச்சு, மனசே மனசே. யாராவது பாடுறீங்களா? மனசே அலையாத, சொல்லுங்க, மனசே திகையாதே. அப்படியே பக்கத்துல இருக்க கைகளோட ஃப்ரெண்ட்ஸோட கைகள்லாம் முடிச்சுக்க பார்ப்போம். அப்படியே சேர்ந்து அப்படியே இப்படி அப்படியே ஆடுங்க பார்ப்போம். கொஞ்சம் அப்படியே மேல இருக்கவங்க, வெளியே இருக்கவங்க, தேவன் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். ரெடியா? உங்க போன்ல லைட்ஸ் இருந்தா போட்டுக்கோங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து பாட போறீங்க. என் கூட சேர்ந்து அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. ரெடி? வாழ்க்கை என்பதிலே நிறைவேறா விருப்பம் ஆயிரம் இருக்கும், இமைக்கும் பொழுதினிலே நிலை மாறும் நிறைவேறும். சொல்லுங்க ராஜா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும், விளையாடு மகிழ்வோடு. காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து காய்த்து வாழ்க்கை மாறிவிடும், மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேர் சொல்லும். மனசே மனசே அலையாது, மனசே மனசே கலங்காதே, மனசே மனசே திகையாது, மனசே மனசே சிதறாதே, மனசே மனசே அலையாது, மனசே மனசே சிதையா. பாடுங்க பாப்பா அப்படியே கூட சேர்ந்து. மனசே மனசே கலங்காதே, மனசே மனசே சிதையா. நீங்க மட்டும் பாருங்களா? மனசே 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 திகையாதே, மனசே மனசே சிதறாதே. ஆமென். வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த மனசுல இருக்க அந்த ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சது. அநேக நேரத்தில் பிசாசு குடும்பங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள வந்து எப்படியாச்சும் நீங்கள் ஆண்டவர் மேலே இருக்க கண்ணை எடுத்துருவீங்களான்னு உங்களை கண்ணை நவுத்திக்கிட்டே இருப்பான். நான் சொல்கிறேன், ஆண்டவர் மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் எப்போவுமே சொல்கிற ஒரு சாட்சி உண்டு. நான் வேர்டு கடைசியாக போவோம், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். 2018 வெறும் 600 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் இங்கே வந்தேன். எங்கள் ஊரில் பெருசாக வசதியெலாம் கிடையாது. மைக்குன்னு என்னன்னு கேட்பாங்க. பாஸ்டர் மைக்குன்னு என்னங்க பாஸ்டர்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட ஊர்லேருந்து நான் சென்னைக்கு முதல்ல வந்தேன். வெறும் 600 ரூபாய். கோயம்பேட்டில் தான் உங்களுக்கு தெரியுமே, வந்து இறங்கணுன்னே ஆட்டோக்காரன் ஏறுன்னு ஏற்றி விட்ருவான். நான் ஏதோ ஒரு ஆட்டோவில் ஏறி எங்கேயோ ஒன்று போயிட்டேன். அப்போ எனக்கு அவ்வளோக்கா சென்னை யாருமே கிடையாது இங்கே தங்குறதுக்கு. அப்போ ஒரு ரொம்ப ஓட்ட லாட்ஜில் நான் தங்கியிருந்து ஆண்டவருக்காக இந்த சின்ன சின்ன பாடல்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என் கையிலேருந்து காசு எல்லாத்தையும் போட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன்.
இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் பார்த்து தேவன் என்னை இங்கே உயர்த்தி வைத்திருக்கிறார். சிறுமையிலிருந்து தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே இருக்க கண்ணை என்றைக்குமே எடுக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கனவாய் நினைக்கிற எல்லா விஷயமும் நிறைவேறும். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அம்மாவால் ஃபீஸ் கட்ட முடியல காலேஜுக்கு. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி அநேக பிள்ளைகளோட ஃபீஸை கட்ட முடிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆனால் இதெல்லாம் எப்போ மாறும்னா, ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது. ஆமேன். தாவீதை போல தேவனுடைய இருதயக்கு ஏற்ற ஒரு மனுஷன் யாருமே இல்லைன்னு நம்ம வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய சங்கீதக்காரன். ஏன் தெரியுமா? அவன் அவ்வளவாய் தேவனை நேசித்தான். The intimacy between you and Christ is really important. நீங்கள் அப்பா அம்மா கூட எப்படி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. தேவனோடு கூட நீங்கள் எப்படி இருக்குன்ற அந்த உறவு எந்நேரமும் உங்களுக்கு முக்கியம். ஆமேன். உங்கள் அப்பா அம்மாவோட மேலே இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு நிஜ அப்பா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்கிற குடும்பங்களாய் பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? பாடுங்க பார்ப்போம். நீங்கா நினைவுகளை மனதில் நான் வைத்திருப்பேன். காலம் மறைந்தாலும் இதை நான் என்னில் தைத்திருப்பேன். வாழ்க்கை துவங்கி கையில் ஒன்றும் இல்லாமல் கண்கள் கலங்கின நினைவுள்ளதே. நினைப்போர் அணைப்போர் என்ற யாரும் இல்லாமல் ஈரம் கசிந்தேன் நினைவுள்ள. பாடுங்க. மடியில் விழுந்தேன், அழுது துடித்தேன், கதறி வாழ்க்கை போதும் என்றேன். எத்தனை முறை என் கண்கள் துடைத்தேன். இதுவா வாழ்க்கை? பக்கத்தில் இருக்கோம், கையை பிடிச்சுக்கோ பார்ப்போம். ஓரவாய் நெஞ்சதை நீர் பகிர்ந்தீர், மகளாய் சோகங்கள் மனதாய் வாழ்க்கையில் உறவு கொண்டீர். இதுவே போதும் என்பே. பயங்கர கவலையா இருக்கும். உங்ககிட்ட பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது எல்லாம் நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்ச 90s கிட்ஸ்க்கும் கல்யாணம் ஆகும். பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? வேணும் உங்க போன்ல இருக்க லைட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. என் கூட சேர்ந்து அப்படியே அசைஞ்சிட்டே பாடுங்க. ரெடி? பாருங்களேன் கூட சேர்ந்து. கடினம் தோன்றும் சில நிமிடங்களில் உமைகள்ந்து பகைத்து பிரிந்திருந்தேன். நிலைகள் தடுமாறும் நொடி பொழுது உமை ஐயோ ஐயோ நோகடித்தேன். மனம் விட்டு பேச வைத்திரேன். நெஞ்சார என் மனதை பாட வைத்திரேன். மனம் விட்டு இயேசு என்று பேச வைத்திரேன். நெஞ்சார என் மனதை பாட வைத்திரேன். என் வாழ்வினில் இது மட்டுமா? பாடுங்க பாப்பா. கனவாய் விளங்கும் ஏக்கம் அனைத்தும் நினைவாகும் நாள் வருவேன். அந்நாள் எனக்காய் நீர் தரும் அனைத்தும் உலகம் கண்டு வியந்திடுவேன். உறவா நெஞ்சதில் நீர் பகிர்ந்தீர், மனதாய் வாழ்க்கையில் உறவு கொண்டீர். இதுவே போதும் என்பேன். இதுவே போதும் என்பேன்.
தேவனை அவ்வளவா நான் நேசித்தபடியா இங்கே இருக்கேன். நான் இது ஒன்றுக்கும் நான் தகுதி இல்லாதவன். இங்கே பார்க்குற க்ரௌடு, நீங்கள் பாடுறது, இதெல்லாம் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன். தேவன் உயர்த்தின உயர்வு இம்மட்டும் நான் வந்திருக்கிறது. ஆமென். தேவன் அவ்வாறு உங்களையும் உயர்த்துவார். கண்களில் ததும்பிடும் கண்ணீர் துடைப்பார், என் நெஞ்சதிலே நிலைப்பார். தெரியுமா? ஓ, நான் கையிடும் ஸ்வப்னங்களில் நிலைப்பார், வருவார் அறியாமல் தடுமாறும் ஓ என் வாழ்வின் துணை நீரே. தடுமாறும் தடம் புரண்டும் நிஜமாரா நிறம் நீரே. தேடி வந்த அன்பை என்னென்று சொல்வேன், சொல்வதறியாமல் திகைத்து போய் நின்றேன். நிலையில்லா ஜீவனில் நிஜமென்று கண்டேன். இயேசு என் அன்பரை ஏதென்று சொல்வேன். மணவாளனே மணவாளனே என் ராஜனே, மணவாளனே 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 என் ராஜனே, மணவாளனே. பாடுங்க பாபு. தராரா தா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தரரா பாடுங்க பாபு. தேவன் என்னை ரட்சித்தார், தேவன் என்னை தொட்டார், தேவன் என்னை மாற்றினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை தேடி வந்திருக்கிற அன்பு, ஒரே ஒரு அன்பு யாருன்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். வானமே இருந்தாலும் நாட்களை சந்திப்பேன், நீதிமான் என்பதை வாழ்ந்துதான் காண்பிப்பேன். நிந்தனை சோர்வுகள் எத்தனை வந்தாலும் நித்தமாய் உம்மிலே சத்தமாய் சொல்லுங்க. புயலும் கடலும் என்னை ஓடி போ என்றாலும் இயேசுவே நம்பிக்கை என்று ஜெயித்து மீண்டும் வாழ்வேன். புயலும் கடலும் என்னை ஓடி போ என்றாலும் இயேசுவே நம்பிக்கை என்று ஜெயித்து மீண்டும் வா. அப்படியே கையெடுத்து சொல்லுங்க. ஓ ஓ ஓ சொல்றீங்களா? வானமே வானமே இருந்தாலும் நாட்களை சந்திப்பேன் என்பதை வாழ்ந்துதான் காண்பிப்பேன். நிந்தனை சோர்வுகள் எத்தனை வந்தாலும் உம்மிலே சத்தமாய் சொல்லுவேன். புயலும் கடலும் என்னை ஓடி போ என்றாலும் இயேசுவே. பாடுங்க பாப்போம்.
அப்படியே மேல இருக்கவங்க என்று ஜெயித்து மீண்டும் வெளியில இருக்கவங்க பாடுங்க. புயலும் கடலும் என்று ஓடி போயன் இயேசுவே நம்பிக்கை என்று ஜெயித்து மீண்டும் வாழ்வேன். ஓ ஓ கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள். கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் பாடுகோ. கண்ணீரை ஓ அவர் கரத்தை, கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் விசை. கண்ணீரை அவர் கரத்தை, கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். என் வாழ்வினில் ஏராள ஆசைகள் சொல்லுங்க. நெஞ்சம் சொல்லுதே, the band can join. நிறைவேறும் காத்திரு அப்பா, உன்னை தான் கையில் ஏந்தி கொண்டு அழகா அவர் நடத்துவா. உமக்காய் காத்திருக்கும் போது மனதில் சோர்வு ஒன்று வந்தால் உந்தன் வார்த்தை ஒன்றை நம்பி சரணடைவேன். சொல்லுங்க. எந்த மனதின் ஏக்கம் எல்லாம் நீரே நீரே. அலாமா பாடுறீங்களா பாப்போம். சரணடைவேன் பாடுங்க. நிம்மதி நிம்மதியால் சரணடைவேன் சரணடைவேன். என் மனதை தேற்றிக்கொண்டு சரணடைவேன் பாடுங்க. சரணடைவேன் சரணடைவேன் சரணடைவேன். என் மனதை ஆற்றிக்கொண்டு சரணடைவேன். எல்லாருக்கும் சந்தோஷமா வந்தது இன்னைக்கு? சந்தோஷமா? நிச்சயமா சந்தோஷமா? ஆனா நீங்க எல்லாரும் சரணடையாம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. மனைவிகள் இருந்தா புருஷனை திட்டாதீங்க, பாவம். அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யறாங்க. புருஷன் இருந்தா மனைவியை திட்டாதீங்க, அவங்களும் பாவம். உங்களுக்காக உங்க கூட இருந்து உங்க கூட குப்பை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவங்க செய்யறாங்க. பிள்ளைகள் இருந்தால் அப்பா அம்மாவை திட்டாதீங்க. இது எல்லாவற்றையும் தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்து கவலைகள் எல்லாவற்றையும் மறந்துட்டு அவரோட கையில் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் சரணடைஞ்சிருங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.